மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை 1 கொரிந்தியர் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை கொண்டதா இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அவர்களுக்குள் பலப்படுத்தும்படியே நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான ஆவிக்குரிய சத்தியம் என்ன தெரியுமா? சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். இந்த வார்த்தையை கொண்டுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறான். சமுத்திரத்துல வழி இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கர்த்தரால் காண்பிக்கப்பட்ட அந்த வழியிலே நடந்து கடந்ததை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. ஆனா இந்த நாள்ல ஆவிக்குரிய அர்த்தமாய் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறது என்ன தெரியுமா? சமுத்திரம் என்பது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென தேவன் வைத்திருந்த கானான் என்கிற சுதந்திரத்திற்கு போக முடியாதபடிக்கு அவர்களை தடை செய்ததோ, அதே போல இன்று தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கென வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு வாக்குப்படின வாக்குத்தத்தங்களை, சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நமக்கு முன்பாக பிசாசினால், உலகத்தால், மாம்சத்தால், பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களால், சூழ்நிலைகளால் ஏற்படுத்தப்படுகிற தடைகளைத்தான் இது உணர்த்துகிறது. ஆனா ஆண்டவர் இன்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார், சமுத்திரத்தின் வழியால் எப்படி அந்த ஜனங்கள் நடந்து சென்று தங்களுக்கென தேவன் காண்பித்த, தங்களுக்கென தேவன் வைத்திருந்த சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, அதே போல நம்முடைய தேவன் இன்றும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாமும் நமக்கென தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், சுதந்திரம், வாக்குத்தத்தம் இவைகளை பெற்றுக்கொள்ளும்படியா தேவன் நமக்கென வைத்திருக்கிற பாதையிலே எந்தெந்த காரியங்கள் நமக்கு தடையா இருக்கிறதோ அவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவன் நமக்கென ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு வந்தவுடனே தேவன் தங்களுக்கென வைத்திருந்த அந்த வழியை அவங்க பார்க்கல. ஆனா ஏற்ற நேரம் வந்த பொழுது தேவன் சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து வெட்டாந்தரையிலே ஒருவருடைய கால் கூட நனையாதபடிக்கு தேவன் அவர்களை வழி நடத்தினார். சிவந்த சமுத்திரத்தின் மத்தியிலே அவர்கள் நடந்து சென்றார்கள். சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினார். அது மாத்திரமல்ல, எந்த சத்ரு அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருந்தானோ, எந்த சத்ரு அவர்களை அடிமைப்படுத்தி ஒடுக்கினானோ, எந்த சத்ரு அவர்களை பின்தொடர்ந்து வந்து மீண்டும் அவர்களை அழிக்கும்படியாய், சிறைப்பிடிக்கும்படியாய் துணிகரமாய் எழுப்பினானோ, அந்த சத்ருவை அந்த சிவந்த சமுத்திரத்திலே தேவன் கவிழ்த்து போட்டார், அழித்து போட்டார். இதை இன்றும் செய்ய நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். சொல்லப்போன இதை காட்டிலும் இரட்டிப்பாய் கர்த்தருடைய வல்லமை இன்றும் விளங்க அவர் போதுமான ஒரு உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் அதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். சமுத்திரத்தின் வழியை உன்னை நடக்க பண்ணுவேன். இன்று எந்தெந்த காரியங்கள் நமக்கு முன்பாக தடையா இருக்கிறது, எந்தெந்த காரியங்கள் நம்முடைய பாதையை அடைத்து போடுகிறது, நம்மை முடக்கி போடுகிறது, இவை எல்லாவற்றுக்குள்ளேயும் நமக்கென தேவன் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய கண்களும் அதை காணவும், அந்த பாதையை பிரவேசித்து நமக்கென தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நோக்கி நம்முடைய ஓட்டம் தொடரவும், இம்மையிலே தேவன் நமக்கென வைத்திருக்கிற கானானையும், மறுமையிலே தேவன் நமக்கென வைத்திருக்கிற அந்த பரம காணன் என்கிற நித்திய ஜீவனையும் நாம் சுதந்திரிக்கும்படியா நமக்கென தேவன் நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓடவும், தடை இல்லாமல், தடைப்படாமல், முடங்கி போகாமல் முன்னேற கர்த்தர் நமக்கென ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது ஒரு பெரும் பாதை என வேதம் சொல்லுகிறது. அந்த பாதை இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு தெரியாததுனால அப்படி ஒரு வழியே இல்லை நம்ம நினைக்க கூடாது. ஐயோ தடை வந்துருச்சு, ஐயோ இவ்வளவு பெரிய தடையா, இந்த மனுஷங்கெல்லாம் தடை பண்றாங்களா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா, இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தடையும் நம்ம பெருசா பார்க்க கூடாது. ஏன் தெரியுமா? அந்த தடைக்குள்ளே நமக்கென ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி அந்த தடையை நீக்கி நமக்கென நியமித்த பாதையை நம்மை பிரவேசிக்க செய்து நமக்கென தேவன் வாக்குப்படின சுதந்திரத்தை நமக்கு பெற்றுத்தர நம்முடைய தேவன் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். அந்த பெரிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த சமுத்திரத்தை உன்னை கடக்க பண்ணுவேன்.
இப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இதை நமக்கும் செய்து நம்முடைய வாழ்க்கையிலும் இதை நிறைவேற்றி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனான எல்லா கண்களும் காணும்படியாய் நம்மை உயர்த்தி சத்துருக்களை அழித்து போட்டு நம்மிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்பட அவர் போதுமானவர், உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார், அவர் வாஞ்சியா இருக்கிறார். அதனாலதான் மீண்டும் ஒரு விஷயம் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்துகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? எல்லா ஜனத்தினுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதை செய்வார் அப்படின்னு கேட்ட நிச்சயமா இல்லை. யாருடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவன் செய்வார் தெரியுமா? யாருடைய வாழ்க்கை மேகத்திற்கு கீழாய் நடத்தப்படுகிறதோ, யார் மேகத்திற்கு உள்ளானவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தான் எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் அந்த தடைக்குள்ளே தேவன் அவர்களுக்கென நியமித்த, அவர்களுக்கென தேவன் உருவாக்கி வைத்த அந்த பெரும் பாதையிலே, அந்த வழியிலே அவர்களை நடக்க பண்ணி தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின சுதந்திரத்தை, பிரியமாய் தேவன் அவர்களுக்கென ஆயத்தம் பண்ணின நன்மைகளை அவர்கள் காணும்படியாய் கர்த்தர் செய்வார். அதே பிள்ளைகளாகி நாம் மேகத்திற்கு கீழானவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மேகத்திற்குள்ளானவர்களாய் இருக்கிற அனுபவம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும், எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் கர்த்தரால் நடத்தப்படும்படியாய் அவர்கள் வனாந்திரத்திலே மேகத்திற்கு உள்ளாய் நடத்தப்பட்டார்களோ, அதன் பிற்பாடு அவர்கள் கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் மாற்றப்பட்டார்கள். சிம்பிளா சொல்லணும், தேவர்களாகி நாம் மேகத்திற்கு கீழானவர்களாய் இருக்கிற அனுபவம் என்பது கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில வாழணும். இன்று நம்மை யார் ஆளுகை செய்கிறார்? நம்முடைய சுயமா, இல்ல பிசாசா, பாவமா, உலக மனிதர்களா, உறவுகளா, பணமா, பதவியா, புகழா, பெருமையா? எந்த காரியம் நம்மை ஆளுகை செய்கிறது? கர்த்தரை தவிர்த்து வேற எந்த காரியம் நம்மை ஆளுகை செய்தாலும் அதன் முடிவு மரணம். இஸ்ரவேல் ஜனங்களை தவிர அந்த பாதையிலே யார் நடத்தப்பட்டார்களோ அவர்கள் அனைவரும் அழிந்து போனார்கள். அதுதான் எகிப்தின் ஜனம், அதுதான் எகிப்தின் சேனை. மேகத்திற்குள்ளா இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த பாதையில் தான் பார்வோனும் அவன் சேனையும் கவிழ்த்து போடப்பட்டது, அழிந்து போனது. ஒரே பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் அதற்குள்ளே தேவன் நமக்கென வைத்திருக்கிற பாதையிலே பிரவேசித்து நாம் அந்த தடையை கடந்து தேவன் நமக்கென வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரிக்க முன்னேறி செல்ல வேண்டுமானால், தடை நம்மை தடை செய்யாமல் இருக்க வேண்டுமானால், தேவர்களாகி நாம் கர்த்தரால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆளுகைக்குட்பட்டவர்களா இருக்கணும். வேற எந்த காரியமும் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும், கர்த்தர் சொல்வதை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். கர்த்தர் எதை செய்யாது என்று சொல்கிறாரோ அதை செய்யக்கூடாது. இப்படி கர்த்தரால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் தான் கர்த்தருடைய ஆளுகைக்குட்பட்டவர்கள், கர்த்தருடைய மேகத்திற்குட்பட்டவர்கள். கர்த்தருடைய பிரசனத்தினால் பகலிலே மேகஸ்தம்பமாகும், இரவிலே அக்னி ஸ்தம்பமாகும். கர்த்தர் தேவ ஜனத்தை எப்படி பாதுகாத்து வழி நடத்தினாரோ அப்படிப்பட்ட ஒரு மேன்மையுள்ள ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகளாகிய நாமும் பெற்றுக்கொள்ளும்படியா நாம் நம்மை முழு இதயத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். அப்படி கர்த்தரால் ஆளுகை செய்யப்பட்டு நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது நாம் தியானித்த இந்த வசனத்தின்படியே எவ்வளவு பெரிய தடை வந்தாலும், சமுத்திரத்தை போல, சிவந்த சமுத்திரத்தை போல பெரிதா இருந்தாலும், நமக்கென தேவன் நியமித்த சுதந்திரத்தை நோக்கி நாம் தடை இல்லாமல் முன்னேற கர்த்தர் எல்லா தடைகளுக்குள்ளாகவும் நமக்கென அவர் ஆயத்தப்படுத்தின வழியிலே நம்மை பிரவேசிக்க செய்து, அதை காண செய்து, அதிலே பிரவேசிக்க செய்து, அதை கடந்து தேவன் நமக்கென வாக்குப்படின சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தரை நம்மை ஆளுகை செய்து நமக்கு முன் சென்று சத்துருக்களை அழித்து போட்டு தேவர்களாகி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதே உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பாதையில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் பெற ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.